ஜஸ்ட் இது ஸ்லீப்பர்ஸ் பஸ் அண்ட் ஸ்கூல் பஸ் நடுவில் எப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டது, ஒரு கர்நாடக ஸ்டேட், அதாவது கர்நாடக ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு சித்ரதுர்க ஏரியாவில் எப்படி இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஹலோ மை டியர் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சீபேர்ட், அதாவது ஒரு சீபேர்ட் பஸ்ஸு ப்ளஸ் அந்த சீபேர்ட் பஸ் கூட இன்னொரு லாரி அப்படி எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஃபயர் ஆச்சு, இதை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸில் என்ன நடந்துச்சுன்னா, 12 மணி இருக்கும். அந்த 12 மணி, அதாவது 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆன ஜெர்னி வந்து இங்கே பெங்களூர்லேருந்து வந்து கோக்கர்னா போகணும். அந்த டைமில் இந்த ஜெர்னி ஸ்டார்ட் ஆகிருக்குது. 12 மணி ஸ்டார்ட் ஆனது பெங்களூர்லேருந்து கோக்கர்னா போகிற வழியில் ஆறாமல் கூலன் காம வந்து டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கார். இந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் என்னென்ன நியர்பை சித்ரதுர்கம் வந்தாச்சு. இது நடந்தது எங்கன்னா கர்நாடக ஸ்டேட்டுக்குள்ளே தான், நியர்பை இந்த சித்ரதுர்கக்குள்ளே வந்தாச்சு. அப்போது வந்து டைம் வந்து 2 மணி ஆகுது. இந்த 2 மணியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் தூங்கிடுறாங்க. டிரைவர் அண்ட் கிளீனர் மட்டும்தான் முடிச்சிருப்பாரு. அதுலேயும் இன்னொரு பஸ் வந்து ஸ்கூல் பஸ் போய்ட்டு இருக்குது. போகிற குழந்தைகளே இருக்கும். அந்த பஸ் ஓவர்டேக் பண்ண எப்படி இருக்குன்றதுக்காக இவர் ஓவர்டேக் பண்ணலான்னு நினச்சிட்டு ரொம்ப ஆசையோட அந்த பஸ் ஓவர்டேக் பண்ணியிருக்காரு போல். அந்த பஸ் ஓவர்டேக் பண்ணதுக்கும் நெக்ஸ்ட்டு என்ன ஆச்சு, இந்த இன்சிடெண்ட் எப்படி ஆச்சு, இதுதான் இப்போது பேக் டு த டாபிக். இப்போ வந்து இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸில் வந்து ரொம்ப பேர் இருப்பா. அப்படி இன்னும் ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பஸ்ஸில் வந்து அந்த பஸ் வந்து டூர் கண்டக்ட் பண்ணுற பஸ்ஸு. அந்த டூர் பஸ்ஸு முன்னாடி சைடில் போய்ட்டு இருக்குது. இவர் ஒரு சைடில் போய்ட்டு இருக்காரு. ஜஸ்ட் ஹைவே தான். ஹைவேல போய்ட்டு இருக்கும்போது ஜஸ்ட் நியர் சித்ரதுர்கம் அது 2 மணி. அப்போ 2 மணியில் வந்து ஸ்லீப்பர் பஸ் மட்டும்தான் விடாமல் வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடில் இருக்கிற பஸ்ஸை வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. அந்த ஓவர்டேக் பண்ணதுனால ஆப்போசிட் சைடு, அதாவது ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு லாரி வருது. ஒரு லாரி வந்து டிவைட் தாண்டி வந்து இவங்களுக்கு மோதிருக்குது. அது எந்த பஸ்ஸுக்கு? ஸ்லீப்பர் பஸ்ஸுக்கு. ஸ்லீப்பர் பஸ்ஸுக்கு மோதினதும் டீசல் டேங்க் மோதி நெக்ஸ்ட் அதில் டீசல்லாம் வெளியே வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபயர் ஆகி, அந்த டைமில் தான் இந்த ஸ்கூல் பஸ்ஸில் வந்த ஒரு டிரைவர் வந்து அந்த டிரைவர் வந்து இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதில் ஒரு அம்மாவை காப்பாற்றுறாங்க. ஆனால் குழந்தைய காப்பாற்ற முடியல. இவர் வந்து 40 குழந்தைகளை வந்து ஸ்கூல் பஸ்ஸில் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறப்படி இந்த டிரைவர் வந்து இவங்களை காப்பாற்றிருக்காரு. இந்த சீபேர்ட் பஸ்ஸில் இப்படியெல்லாம் எப்படி நடக்குது, லாரிக்கும் ப்ளஸ் இந்த சீபேர்டில் நடந்த ஒரு விபத்துனால 10 பேர் வந்து ஸ்பாட்டில் அவுட் ஆகிட்டாங்க. இன்னொரு 7 பேரை ரெஸ்க்யூ பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு சாட்சி என்னென்னா, ஒரு டேக்கு 400 பீப்புள் அது ஆக்சிடென்டாலேயே இறந்து போயிடுறாங்க. அது எப்படின்னா, இப்போது ஓவர் கம் ஸ்பீடு, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் லாரியில் நடக்கும். அதாவது இந்த மாதிரி சீபேர்ட் நெக்ஸ்ட் இந்த பஸ்ஸில் ஏன் வெளியில் பேன் பண்ணியிருக்காங்க, நம்ம நாட்டில் ஏன் பேன் பண்ணல? வெளிநாட்டிலலாம் வந்து ஒரு பொறுப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம நாட்டிலே பேன் பண்ணியிருக்கலாம், எல்லாருக்கும் ஈஸியாக ஓட்டும். இப்போது ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் பஸ் வரலன்னா நெக்ஸ்ட் இந்த பஸ் யூஸ் ஆகணும்னு ஸ்லீப்பிங் பஸ்ஸில் விட்டுருக்காங்க. எதுக்குன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகலாம். இந்த மாதிரி இந்த ரீசனுக்கு நம்ம இந்தியாவில் வந்து 40% வந்து ஆக்சிடென்ட் நடக்கும். இந்த சீபேர்ட் பஸ்ஸு ஆக்சிஜன் சர்வீஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக தான் போகிறாங்க. அதாவது நைட் டைமில் தான். ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஹைதராபாத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது ஸ்லீப்பிங் பஸ் தான். இப்போ தமிழ்நாட்டில் கூட அது ஒரு ஸ்லீப்பிங் பஸ் தான். பஸ்ஸில் வந்து 15 பெண்கள் அண்ட் 15 ஆண்கள் இருந்தாங்க. அதாவது மேலே வந்து ஒரு 15, ஃபீமேல் வந்து ஒரு 15, ஆக மொத்தம் ஒரு 30 பேர். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே தூங்கிடுவாங்க. இவருக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும், நல்லா வண்டி ஓட்டுவார். ஓவர்டேக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி இவர் ஓவர்டேக் பண்ணியிருக்கப்படி ஓவர்டேக் பண்ணதுனால தான் இப்படி நடந்திருக்குது. ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பேர் ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டாங்க. மற்றபடிக்கு பஸ்ஸோட பக்கத்தில் இன்னொரு பஸ் போயிட்டு இருந்துச்சு தெரியுமா, அந்த பஸ்ஸோட டிரைவர் நிறுத்திட்டு பார்த்துட்டு என்ன ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு பார்த்துட்டு இவர் முடிஞ்ச அளவுக்கு இவங்க ஒரு 7 பேர் 8 பேர் இவங்க ரெஸ்க்யூ பண்ணியிருக்காங்க. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அதாவது நாங்கள் எதையும் ஆசைப்பட்டு செய்யக்கூடாது, எங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யணும். அப்போ ரொம்ப ஸ்பீடாக போய் மரணத்தை நாங்களே சந்திக்கிறதை விட, அதாவது ஸ்லோவாக போனாலும் ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது இந்த மாதிரி ஸ்லீப்பிங் பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நானும் கேட்டுக்கிறேன். அங்கே பத்திரமா சேஃபாக அண்ட் ட்ராவல் பண்ணணும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி நல்லா ஆள் கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது போதும்.